சித்தர் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, சித்தர்களின் அருளால் நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். டாக்டர் பிளஸ் ஊடக ரசிகர்களே, ஒரு மருத்துவத்தில் மருந்தில்லை என்று ஒரு மருத்துவர் கூறிவிட்டால் உடனே அந்த நோய்க்கு மருந்தே இல்லை என்ற முடிவுக்கு மக்கள் வந்து விடுகிறார்கள். ஒரு மேற்கத்திய மருத்துவம் படைத்தவர் ஒரு நோய்க்கு மருந்தில்லை என்று சொன்னால் என்ன பொருள்? அவருடைய மருத்துவத்தில் மருந்தில்லை என்று பொருள். அதைத்தான் அவர் சொல்லுகிறார். அதை விட்டுட்டு உடனே இவங்க என்ன நினைக்கிறார்கள்? எங்கேயுமே மருந்தில்லை என்ற முடிவுக்கு, எந்த மருத்துவத்திலுமே மருந்தே இல்லை என்கிற முடிவுக்கு அவர்கள் வந்து விடுகிறார்கள். அப்படி பல நோய்கள் இருக்கின்றன. பல நோய்களுக்கு சைனீஸ் ட்ரெடிஷனல் மெடிசன்ல, டிசிஎம்ல அருமையான மருந்துகள் இருப்பதாக அவர்கள் நிரூபித்துக் கொண்டே வருகிறார்கள். ஏன் சார்ஸ் வந்தபோது அவர்கள் தான் கை கொடுத்தார்கள் உலகெங்கும் வாழ்கிற மக்களுக்கு. ஆனால் அதை விட சிறந்த மருந்துகள் தமிழ் மருத்துவத்தில் இருக்கின்றன. கொரோனா வந்தபோது மக்களை எல்லாம் மரணத்தில் இருந்து காப்பாற்றிய ஒரு சிறந்த மருத்துவம் தமிழ் மருத்துவம். இந்த நிலவேம்பு குடிநீர், கபசுர குடிநீர் என்கின்ற இரண்டு மருந்துகள் எண்ணிறைந்த மக்களை உலகம் முழுக்க இருக்கிற தமிழ் சொந்தங்களை வாழ வைத்தது என்பது எல்லோருக்கும் தெரியும். அது ஒன்றும் பெரிய ரகசியம் இல்லை. அரசாங்கமே பல மையங்களை நிறுவி அந்த மையங்களிலே எல்லாம் இவைகளை கிடைக்க செய்தார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஒரு அறிவியல் மருத்துவம் என்று சொல்லுவதனாலே அந்த மருத்துவம் சொல்லுகிற கருத்துக்கள் அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்டவைகள் என்பது உண்மை. அது அறிவியல் சார்ந்தது என்பது உண்மை. அதை மதிக்க வேண்டும், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் அதை குணப்படுத்தவே முடியாது என்று அவர்கள் சொல்லிவிட்டால் அதை குணப்படுத்தவே முடியாது என்று எல்லோரும் முடிவு செய்து கொள்ளக்கூடாது. மற்ற மருத்துவங்களிலும் ஏதேனும் வாய்ப்பு இருக்கிறது என்று முயற்சி செய்து பார்க்க வேண்டும். அப்படி எதிலுமே முயற்சி செய்து பார்த்தும் பலன் கிடைக்கவில்லை என்றால் பிறகு நாம் அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதை நாம் பின்பற்றிக் கொள்ள வேண்டும். உதாரணமாக, எதற்கெடுத்தாலும் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு மனோபாவம் எம்எஸ் படித்து விட்டால் அவர்கள் மனதிலே இருக்கும். அறுவை சிகிச்சை ஒன்றுதான் எனக்கு தீர்வா? அதை யோசிச்சு பாருங்க. பல நோய்கள் அறுவை சிகிச்சை இல்லாமலேயே குணமாக்கக்கூடியவர்களாக சித்த ஆயுர்வேத மருத்துவத்தில், யுனானி மருத்துவத்தில் இருக்கின்றன. பைல்ஸ் குணப்படுத்தவே முடியாது என்று சொல்லுகிறார்கள். ஆரம்ப நிலையிலே அதற்கு பல மூலிகைகளை சித்தர்கள் பரிந்துரைத்திருக்கிறார்கள். ஆரம்ப நிலையில் ஒரு டான்சிலைட்டிஸை முழுமையாக குணப்படுத்துகிற மருந்துகளை சித்தர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். அடினாய்டை சரியாக்குற மருந்துகளை சித்தர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். கண்ணில் வளர்கிற தசைகளை கரைக்கிற மருந்துகளை சித்தர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். அவைகளெல்லாம் முயற்சித்து பார்க்க வேண்டும். அதில் எந்த சைடு எஃபெக்டும் கெடுதியும் வராத பூரணமான நன்மை பயக்கக்கூடிய மருந்துகளை சித்தர்கள் தந்திருக்கிறார்கள். யாராவது சொல்றார் சித்த மருந்துல சைடு எஃபெக்ட் இருக்கிறதுன்னா அவருக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் நாம தெரிந்து கொள்ள வேண்டும். சிலர் சொல்லுவதை நான் பார்க்கிறேன். என்னிடத்துல சில பிணியாளர்கள் சொல்லுவார்கள், ஐயா முதல்ல சொன்ன வார்த்தையை சித்தா சாப்பிட்றாதீங்க, சித்தா சாப்பிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு வைத்தியமே பார்க்க மாட்டேன், சித்தா சாப்பிட்டீங்கன்னா என்கிட்ட வராதிங்க என்று எங்களை பயமுறுத்தி விட்டார்கள். இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. A patient should have the liberty to choose his medicine as he likes. இந்தியாவில், உலகத்திலேயே இந்தியா ஒரு நாடு தான் எந்த மருத்துவத்தை வேண்டுமானாலும் நீ எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் பின்பற்றுகிற ஒரு வாய்ப்பை உலகிலேயே தந்திருப்பது இந்தியா மட்டும்தான். இப்போ தெரியும், யூரோப்பில் இருப்பவர்களோ அமெரிக்காவில் இருப்பவர்களோ ஒரு நோய்க்காக ஒரு மருத்துவரை பார்க்க வேண்டுமானால் மாதக்கணக்கில் காத்து கிடக்க வேண்டும். அப்பாயின்மெண்ட் இல்லாமல் பார்க்க முடியாது. எமர்ஜென்சி கேஸை உடனே அட்டன் பண்ணி விடுவார்கள் என்பதை நாம் அறிவோம். ஆனால் ஆங்கில மருத்துவம் தவிர வேறு மருத்துவத்தை எந்த நாட்டிலும் நீங்கள் பெறவே முடியாது. இந்தியாவில் ஹோமியோபதி வேணுமா, அலோபதி வேணுமா, சித்தா வேணுமா, ஆயுர்வேதா வேணுமா, ஆயுர்வேதாவிலே 10 டாக்டர், எந்த டாக்டர் வேணுமோ அந்த டாக்டர் போய் பார்க்கலாம். எந்த நேரத்திலும் பார்க்கலாம். இரவு பகல் என்று நேரம் கணக்கில்லாமல் எப்பொழுது வேண்டுமானாலும் சென்று பார்க்கலாம். எமர்ஜென்சி தான் இல்லை, எமர்ஜென்சியும் பார்க்கலாம், கேஷுவலாக இருந்தாலும் போய் பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை உலகிலேயே பெற்றிருக்கிற ஒரு நாடு நம்முடைய நாடு தான். அந்த வகையிலே நம்முடைய நாட்டுக்கு நாம் ஒரு சல்யூட் கொடுக்க வேண்டும். நம்முடைய அரசாங்கம் இதையெல்லாம் அனுமதித்து இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்படி ஒரு மருத்துவத்திலே அதற்கு மருந்து இல்லை என்று சொல்லிவிட்டால் அதற்கு எந்த மருத்துவத்தில் மருந்தே இல்லை என்கின்ற எண்ணத்துக்கு நாம் போகக்கூடாது. நம்முடைய பாரம்பரிய மருத்துவத்திலே நம்பிக்கையோடு அவர் நல்ல இந்த மருத்துவத்தை அறிந்திருக்கிற சிறந்த மருத்துவரை சென்று பார்க்க வேண்டும். அது மாதிரி ஒரு நோய் தான் அர்டிகேரியா என்று ஒரு நோய். அர்டிகேரியாவுக்கு மருந்தே இல்லை என்று சொல்வதோடு இல்லாமல் ஆட்டோ இம்யூன் டிசீஸ், இது ஒரு வார்த்தை இருக்கிறது.
நவீன மருத்துவத்திலே ஒரு சொல்லை கையாளுவார்கள், ஆட்டோ இம்யூன் டிசீஸ். அப்படின்னா என்ன? சுய நோய் எதிர்ப்பாற்றல் வீழ்ச்சி நோய். ஒவ்வொரு மனிதனுக்கும் நோயை எதிர்த்து போராடுகிற ஆற்றல் அவனுடைய உடம்புல இருக்கிறது. அந்த எதிர்த்து போராடுகிற ஆற்றல் அழிந்து விட்டால், அந்த எதிர்த்து போராடுகிற நிலை இல்லாமல் போய்விட்டால், அவன் எதிர்ப்பு சக்தி அவனுக்கு இல்லைன்னு சொல்லுவோம். அது ஒரு நிலை. இன்னொரு நிலை என்ன கொடுமைன்னா, உன்னுடைய உடலையே உன்னுடைய உடல் வேறு ஒரு பொருளாக நினைத்து கொண்டு, ஃபாரின் பாடியாக நினைத்து கொண்டு உன்னை அது தாக்க ஆரம்பித்து விடுகிறது என்ற ஒரு கான்செப்ட் இருக்கிறது. அது அறிவியல் ரீதியாக விளக்குவது, காரணங்கள் சொல்லுவது, அது வேறு. அந்த 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 வாத விவாதத்துக்கு நம்ம போல. ஆனால் அர்டிகேரியாவை குணப்படுத்த முடியாது, பிகாஸ் இட் இஸ் அன் ஆட்டோ இம்யூன் டிசீஸ் என்று சொல்லிவிட்டார்கள். சித்தர்கள் அப்படி சொல்லவில்லை. சித்தர்கள் இப்போ அர்டிகேரியா என்பது என்ன? கையில, உடம்புல அங்கங்க சிவந்த நிறமாக தோல் சற்று மேலே எழும்பி சிவப்பு நிறமாக வட்டை வட்டையாக வரும். ரவுண்ட் ரவுண்டா எலிப்டிக்கல் ஷேப்ல வட்ட வட்டமாக வரும். வந்தபோது அந்த இடத்துல அரிக்கும். ஒரு சில மணி நேரத்துக்குள்ள அது அடையாளம் தெரியாமல மறைந்து போய்விடும். அப்புறம் திரும்ப வரும், திரும்ப அரிக்கும். இப்படி வந்து வந்து மறைந்து போகிற ஒரு நோயை ஆட்டோ இம்யூன் டிசீஸ், அர்டிகேரியா என்று சொல்லுகிறார். அதற்கு என்ன மருந்து இருக்கிறது? அர்டிகேரியாவுக்கு நவீன மருத்துவம் கொடுக்கிற மருந்துகள், ஸ்டெராய்ட்ஸ் கொடுப்பார்கள், ஆன்டி ஹிஸ்டமின் மருந்துகளை கொடுப்பார்கள். அவைகளெல்லாம் தற்காலிகமாக அதனுடைய உபாதையில இருந்து நம்மை விடுவிக்குமே தவிர அதை குணப்படுத்துவது இல்லை. ஆனா சித்தர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். சித்தர்கள் உருவாக்கிற மருந்துகளை உணவு கட்டுப்பாட்டோடு, என்னத்தை வேணாலும் சாப்பிட்டுக்கிட்டு மருந்தையும் சாப்பிட்டு எனக்கு குணமாகணும்னா அது சித்த மருத்துவத்தில் சாத்தியமே இல்லை, ஆயுர்வேதாவிலையும் சாத்தியமே இல்லை. உணவு கட்டுப்பாடு கட்டாயம் தேவை. அந்த உணவு கட்டுப்பாட்டோடு அந்த மருந்துகளை எடுத்துக்கொண்டால் இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ் என்று சொல்லுகிற அர்டிகேரியாவை இடம் தெரியாமல் துரத்தி விடலாம். அதற்கு மேல்பூச்சி மருந்து இருக்கிறது, உள்ளுக்கு சாப்பிடுகிற மருந்து இருக்கிறது. சித்த மருத்துவத்தில் ரசகந்தி மெழுகு என்று ஒரு மருந்து உண்டு, ராஜ மருத்துவம். அதில் ரசமும் கந்தகமும் சேர்க்கப்படுகிறத தவிர அதில் ரசமும் கிடையாது, கந்தகமும் கிடையாது, முடிந்த மருந்தில். ஏன்னா ஒருவேளை ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு மெர்க்குரி இருந்தால் கோல்டு ஆபரணத்தை அந்த மெர்க்குரியை டச் பண்ணால் என்ன ஆகும்? அந்த கோல்டில் அது ஒட்டி கொண்டு அது வெள்ளையாயிடும். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. ரசகந்தி மெழுகை நான் செய்து வைத்திருக்கிறேன். கையால் போட்டு 1 மணி நேரம் பிசைஞ்சாலும் கையிலே இந்த மோதிரத்தினுடைய நிறம் மாறுவதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதில் ரசம் இல்லை, ரசம் சேர்க்கப்பட்டது. ரசம் முறிந்து மாறுபட்டு ரசமும் கந்தகமும் சேர்ந்து அது கஜினி அல்லது மயனம் என்கின்ற பொருளாக மாறி அது நான் டாக்ஸிக்காக தண்ணீரிலே கரையக்கூடிய பொருளாக மாறிவிடுகிறது என்பதை நாம் அறிகிறோம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு அறிவியல், சித்தர்களுக்கு என்று இருந்த ஒரு அறிவியல், அது இன்னும் இந்த நவீன அறிவியலுக்கு புரிந்து கொள்ள முடியாத ஒரு அறிவியல். எல்லாவற்றையும் நவீன அறிவியலோடு பொருத்தி பொருத்தி பார்ப்பது பொருந்தாது. பல நேரங்களில், சில நேரங்களில் என்ன வேதனையா இருக்கும் எங்களுக்குன்னா, என்னை பார்த்து, ஒருவனை பார்த்து உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் என்று கேட்டால் அவர் உடனே சொல்லணும், ஒரு பையன் ஒரு பொண்ணுன்னு சொல்லணும். இருங்க என் பக்கத்து வீட்டுக்காரன் வரட்டும், அவங்ககிட்ட கேட்டு சொல்றேன்னு சொன்னா அது எப்படி இருக்கும் பாருங்க. நம்முடைய மருத்துவத்துக்கு என்று பல முறைகள் இருக்கிறது. சித்த ஆயுர்வேத மருத்துவத்துக்கு என்று சில பரிசோதனை முறைகள் இருக்கின்றன. அந்த பரிசோதனை முறைகளுக்கு உட்படுத்தப்பட்டால் அது முழுமையாக அதற்கு ஆன்சர் பண்ணுகிறது என்றால் அதுதான் சித்த மருத்துவத்துக்குரியது. அதை விட்டு இன்னும் கூட பல நேரங்களில் பல சட்டங்கள் கடுமையாக இருக்கிறது. நாங்கள்லாம் ஒரு நிறுவனத்தை நடத்துவதற்கு என்ன கஷ்டப்படுறோம்னு எங்களுக்கு தான் தெரியும். மூலிகைகளை சேர்த்து தயாரிக்கிற மருந்துகளை தயாரிப்பதற்கு கூட அவ்வளவு சிரமப்படுகிறோம். என்ன வேடிக்கை பாருங்க, அந்த காலத்தில் சித்தர்கள் ஏசி ரூம்ல ஸ்டெரைல் அட்மாஸ்பியர்ல வைத்துக்கொண்ட மருந்துகளை செய்தார்கள். கல்வத்திலே போட்டு காற்றிலே உட்கார்ந்து கொண்டு தெருவிலே அரைத்தார்கள். கீழே சிதறுவதை எடுத்து திரும்ப போட்டு உள்ளே அரைத்தார்கள். அது என்னன்னா, நேச்சுரல் ஆம்பியன் கிளைமேட்ல தயாரிக்கப்படுகிற மருந்துகள். அதில் எந்த கிருமிகளும் அதை தாக்க முடியாத அளவுக்கு அது வல்லமை பெற்று இருந்தன. அதனால்தான் அந்த மருந்துகளினாலே இன்றைய வரையிலே பல தீர்க்க முடியாத நோய்களுக்கு தீர்வு காணப்படுகிறது. ரசகந்தி மெழுகு, பரங்கி ரசாயனம், கந்தக ரசாயனம், மகாவல்லாதி இலகம், இது போன்ற பல மருந்துகள்
மிக உயர்ந்த சித்த மருந்துகள். இவங்களெல்லாம் நோய் எதிர்ப்பாற்றலை கூட்டுகிற வல்லமை பெற்றவர்கள். அர்டிகேரியாவை சேலஞ்ச் பண்ணி கியூர் பண்ண முடிகிறது. இந்த சரும நோயில் சருமத்தில் வருகிற ஒரு கம்ப்ளைண்ட் பலர் வருவார்கள். நான் உதாரணத்துக்கு ஒருவரை சொல்லுகிறேன். ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னே பாம்பேலேருந்து ஒருவர் வந்தார். ஒரு குடும்பத்தோடு வந்தார்கள். ஒருவனை அழைத்து கொண்டு அவருக்கு ஜெர்மனில் படிப்பதற்கு அவருக்கு வாய்ப்பு கிடைத்து விட்டது. ஆனால் அவருக்கு அர்டிகேரியா. அவர் எப்படி ஜெர்மனுக்கு போக முடியும்? அந்த பெற்றோர்கள் புலம்புகிறார்கள். அதுக்கு மருந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஐயா, அதுக்கு ஸ்டெராய்ட்ஸ் தான் எடுத்துக்கொள்ள வேண்டுமா, அதை கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொல்றாங்க ஐயா, ஆட்டோ இம்யூனிட்டிஸ்ன்னு சொல்றாங்க ஐயா. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, சித்தர்கள் வழிகந்திருக்கிறார்கள், அதை பின்பற்றுங்க என்று சொல்லி அவர்களுக்கு மருந்து கொடுத்தேன். அவர் வழக்கமாக 4-5 மாதங்கள் கழித்து அவர் வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டி இருந்தவர் அந்த 3-4 மாதத்துக்குள்ள அதுல இருந்து விடுபட்டு கொஞ்சம் மருந்தையும் கையில எடுத்துக்கொண்டு போய் அவர் இன்றைக்கு ஜெர்மனிலே தன்னுடைய படிப்பை முடித்து விட்டு வெற்றிகரமாக இருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் என்ன? சித்தர்கள் தந்திருக்கிற நோய் எதிர்ப்பாற்றலை சீர் செய்கிறது. டிஃபரன்ஸ். நோய் எதிர்ப்பாற்றலை உருவாக்குகிற, நோய் எதிர்ப்பாற்றலை மேம்படுத்துகிற, அது ஒரு வகை. இம்யூனிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுவது, இம்யூனிட்டி சரி செய்வது. இது இம்யூனிட்டியை சீர் செய்வது. அது சீர்குலைந்து இருக்கிறது. இந்த சீர்குலைந்து இருக்கிற இம்யூனிட்டியை சரி செய்கிற ஆற்றல் உள்ள மருந்துகளை சித்தர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த அர்டிகேரியாவை பற்றி பயப்பட வேண்டியதே இல்லை. ஆனால் உணவு கட்டுப்பாட்டோடு கத்தரிக்காய், அகத்திக்கீரை, பாகற்காய், மஞ்சள் பூசணி, புளி இவைகளை நீக்கி அசைவ உணவு எடுத்துக்கொள்ளாமல் அதற்குரிய பேதிகை மருந்துகளோடு முறையாக உடனே நீங்கள் போய் வாங்கி சாப்பிட முடியாது. மருத்துவரை கண்டு ஆலோசித்து, இதெல்லாம் ரொம்ப ஹையர் ஆர்டர் டிசீசஸ். இதெல்லாம் உடனே வெப்சைட்டில் போய் ஆர்டர் போட்டு சாப்பிட்றது இல்லை. இது மருத்துவரை பார்த்து கன்சல்ட் பண்ணி அவர் உங்களை பரிசோதித்து பார்த்து நாடி பரிசோதனை செய்து நீங்கள் செய்திருக்கிற இரத்த பரிசோதனைகளை எல்லாம் பார்த்து அதற்கு பிறகு அவர் பரிந்துரை செய்கிற மருந்துகளை தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி எடுத்துக்கொண்டால் இந்த மேலே வட்ட வட்டையாக அரிப்பினை கொடுத்து பிறகு மறைந்து திரும்ப திரும்ப தற்காலிகமாக ஆன்டிகிஸ்டம் மருந்துகளை எடுத்துக்கொண்டால் மறைந்து திரும்ப வருகிறேன். அத்தகைய நோய்களுக்கெல்லாம் ஒரு தீர்வை சித்தர்கள் தருவார்கள். நம்பிக்கையோடு இதை பின்பற்றுவோம், நலம் பெறுவோம். நன்றி, வணக்கம்.